தக்காளி விலை கடும் வீழ்ச்சி காரணமாக போதிய லாபம் கிடைக்காததால் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விவசாயிகள் தக்காளி தோட்டத்தில் மாடுகளை விட்டு மேய்த்தும் டிராக்டர் விட்டு அழித்தும் வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவராஜிடம் கேட்கலாம். சிவராஜ், அங்க ஒரு பெட்டி தக்காளி எவ்வளவு ரூபாய்க்கு போகுது? எடுத்துட்டு போறாங்களா மார்க்கெட்டுக்கு? என்ன விவரம்? நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகின்றது. தக்காளி, சின்ன வெங்காயம், சோளம், கம்பு உள்ளிட்ட பயிரை விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். பல்லடம் அருகே உள்ள கரைப்புதூர், அல்லாலபுரம், நொச்சிபாளையம், காளிநாதன் பாளையம், குப்பிச்சிபாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் அதிக அளவில் தக்காளி பயிரிட்டு வருகின்றனர். உரிய விலை கிடைக்காமல் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தக்காளி செடிகளை விவசாயிகள் அழிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 ஏக்கரில் தக்காளி பயிர் செய்ய வேண்டும் என்றால் 3 ஏக்கருக்கு உழுவதற்கு 17,000 ரூபாயும், நாற்றுக்கு 30,000 ரூபாயும், நாற்று நடுவதற்கு 28,000 ரூபாயும், மருந்து, உரம் உள்ளிட்டதற்கு 60,000 ரூபாயும் செலவு செய்து தக்காளி பயிரிடுகின்றனர். கிட்டத்தட்ட இது போன்று பயிரிடப்படும் தக்காளி பறிப்பதற்கும் கிலோவுக்கு 5 ரூபாயும் செலவாகின்றது. தற்பொழுது 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனையடைந்து வருகின்றனர். 1 கிலோ தக்காளி 30 முதல் 40 ரூபாய்க்கு விற்றால் மட்டுமே ஓரளவு லாபம் பெற முடியும் என்பதாலும் உரிய விலை கிடைக்காததால் தக்காளி செடிகளை நிலத்திலேயே உழவு செய்து அழித்து வருகின்றனர். இதனால் 3 ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுகின்றது. பெரும்பாலான விவசாயிகள் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் தோட்டத்தில் மாடுகளை மேய்ச்சலுக்கு கட்டியும், களைக்கொல்லி மருந்து தெளித்தும், டிராக்டர் மூலம் உழவு ஓட்டி செடிகளை அழித்து வருகின்றனர். செடிகளை அழித்தால் பற்றாக்குறை ஏற்பட்டு தக்காளி விலை உயரும் என்ற நம்பிக்கையில் இவ்வாறு செய்து வருகின்றனர். மேலும் தக்காளி நட்டால் தங்கம் வாங்க முடியாது என்று வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மத்திய, மாநில அரசுகள் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு MS சாமிநாதன் கமிட்டியின் அறிக்கைப்படி குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை தெரிவிக்கின்றனர். மேலும் விளைந்த தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் தோட்டத்திலேயே தக்காளி செடிகளை விவசாயிகள் அழிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.